வெல்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து என்ன, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஃபார் மினிமம் ஸ்பீட் ஆஃப் 100 RPM, மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 315 RPM. ஸோ ஃபஸ்ட் வந்து மினிமம் ஸ்பீட் வந்து 100 RPM கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 315 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொக்ரஷன் ரேஷியோ பை = n max / n minimum ஹோல் பவர் 1/r-1. ஸோ ஆறுன்றது வந்து 6. ஓகே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பையோட வேல்யூ வந்து ப்ரொக்ரஷன் ரேஷியோ பையோட வேல்யூ வந்து 1.25. இது வந்து என்னென்னா ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகே, ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்னென்னா டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம், டேரெக்டாக ஸ்பீட் வந்து எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து என்னென்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 ஆரோட வேல்யூ பையோட வேல்யூ இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.6, 1.25, 1.12, 1.06. ஸோ நமக்கு பையோட வேல்யூ வந்து வந்திருக்க வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்திருக்கனால நம்ம டேரெக்டாக வந்து என்ன ஸ்பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னா மினிமம் ஸ்பீடு வந்து 100, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 315. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் வந்து என்னது 100, அடுத்து 125, 160, 200, 250, 315. 6 ஸ்பீடு 1 2 3 4 5 6 6 ஸ்பீடு 100, 125, 160, 200, 250, 315. 6 ஸ்பீடு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, 6 ஸ்பீடு வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 பை = 1.25 R10 சீரீஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து பையோட வேல்யூ டேரெக்டாக வந்தனால டேரெக்டாக ஸ்பீட் வந்து எடுத்துக்கிறோம். இன்கேஸ் நமக்கு வந்து பையோட வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ வரல அப்படின்னா வந்தோம்னா மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து கால்குலேட்டட் பையோட வேல்யூ வந்து வருதுன்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த சீரீஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ 4 சீரீஸ் தான் இருக்குது. எந்த வேல்யூ பையோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து கால்குலேட்டட் பையோட வேல்யூ வந்து அப்டெயின் ஆகும் அப்படின்றது பார்த்துட்டு அந்த சீரீஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து டேரெக்டாக பையோட வேல்யூ இருந்தனால டேரெக்டாக நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ ஸ்பீடு வந்து என்ன எடுத்துக்கோன்னா ஸ்பீடு = 6 ஸ்பீடு 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்துன்னா 100, 125, 160, 200, 250, 315. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியர் பாக்ஸ் அப்படின்ற 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னா 2 × 3, அதாவது 3 × 2, 3 × 2 வந்து போட்டோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 வந்து இன்புட். சரியா? இந்த ஆக்சுவலி வந்துன்னா இது வந்து 2 ஸ்டேஜாக இது பண்ணுவோம். 1 2 ஸ்டேஜாக இது பண்ணுவோம். ஸோ வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்துன்னா இன்புட்டு, இது வந்துன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்துன்னா இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்துன்னா அவுட்புட்டு. ஓகே, ஸோ ஒரு இன்புட் கொடுத்து 3 அவுட்புட் வந்து எடுப்போம். சரியா? 3 அவுட்புட் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்துன்னா இந்த 3 அவுட்புட் வந்துன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுப்போம். அப்போ 2x3 வந்து என்னது 2x3 வந்துன்னா 6 வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகிடும். அப்போ வந்து என்னன்னா ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது வந்து செகண்டு. ஸோ ஒரு இன்புட்டு 3 அவுட்புட்டு, இந்த 3 அவுட்புட் அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுப்போம். அப்போ 2x3 வந்துன்னா 6 வந்து நமக்கு வந்து 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா ஃபோர்த் வந்து கினமேட்டிக் லேஅவுட். கினமேட்டிக் லேஅவுட் இருந்தால் நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் = நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் +1. ஸோ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்துன்னா 2 ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ், 2 + 1 = 3. ஸோ அப்போ அதுனா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். பாக்ஸில் இருந்தால் 3 ஷாஃப்ட்டுக்கு 3 லைன் வந்து போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் இருந்தால் இன்புட் ஷாஃப்ட்டு, லாஸ்ட் ஷாஃப்ட் இருந்தால் அவுட்புட் ஷாஃப்ட்டு. மீடியம் இருக்க இன்டர்மீடியட் வந்து ஷாஃப்ட் இருக்க வந்து என்னன்னா இன்டர்மீடியட் ஷாஃப்ட் ஆர் இன்டர்மிட்டன்ட் ஷாஃப்ட். ஓகே, நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து என்னது 3 1 2 3 இதாக இருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஓகே, இன்னொரு ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறோம்னா 2 1 நமக்கு வந்து என்னது 3 2, அதாவது 6 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3x2ன்னு எழுதிக்கலாம், ஆர் 2x3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து எப்படி எடுத்துருக்கேன்னா 3 1 2 3 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். 3 1 2 3 அப்படின்றது வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன இப்போ ஒரு இன்புட், இது வந்து என்ன இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. அப்போ இன்புட் வந்தோன்னா ஒரு இன்புட் அப்படின்றதுனா மோட்டரோட ஸ்பீடு, அவுட்புட் வந்து என்னதுன்னா 3ன்றப்ப வந்தோன்னா 3 கியர் வந்து வரைஞ்சிருக்கு. 3 கியர் வரைஞ்சதுக்கப்புறம் அதோட மெஷின் கியர்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. 3 கியர் வரைஞ்சாச்சு, அதோட மெஷின் கியர்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ அதனால் கியர்ஸ் எப்படி வரையணும், கினமேட்டிக் டயக்ராம் எப்படி வரையணும், ரே டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து என்னன்னா முன்னாடியே வீடியோ லெக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள். அதாவதுன்னா மீடியம் சென்டரில் இருக்கிறது வந்து மீடியம் சைஸ் கியரு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்மால் சைஸ் கியர், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லார்ஜர் சைஸ் கியர். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து இன்புட் வந்து ஒரு இன்புட் கொடுத்தாச்சு, 3 அவுட்புட் நமக்கு வந்து வேணும். 3 அவுட்புட் வேணும்னா 3 கியர்ஸ் வந்து வரைஞ்சாச்சு.
ஸோ ஒரு இன்புட் கொடுத்த 3 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கியர்ஸ் இருக்கனால 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகும். அதோட மெஷ் ஆகிறனால நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட அவுட்புட்டை தான் எடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இன்புட்டாக கொடுப்போம். அப்போ ஒரே ஷாஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து இதோட அவுட்புட் எடுத்து இங்கே வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அடுத்து வந்து இங்கே வந்து இதோட அவுட்புட் வந்து என்னது, ஓகே, அவுட்புட் வந்து என்னன்னா 2. ஸோ அப்போ 2னா 2 கியர்ஸ் வந்து வரைகிறோம். ஓகே, 2 கியர்ஸ் வந்து அதோட மெஷின் கியர்ஸ் வந்து வரைகிறோம். 2 கியர்ஸ் வரைஞ்சாச்சு, அதோட மெஷின் கியர்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ அதோட மெஷின் கியர் வரைஞ்சாச்சுன்னா இங்கே வந்து என்னது 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்குது, 2 செட்ஸ் ஆஃப் கியர்ஸ் இருக்குது. அப்போ 3x2 வந்தோம்னா 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன அவுட்புட் ஷாஃப்டில் நமக்கு வந்து அட்டைன் ஆகிடும். ஸோ இதான் வந்து கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா ரே டயக்ராம் வந்து வரையணும். ஸோ இந்த ரே டயக்ராம் எப்படி வரையணும்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து என்னன்னா 2. சரியா, நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து 2 ஸ்டேஜஸ். அப்போ 2 காலமாக ஸ்பிட் பண்ணியாச்சு. 2 காலம் ஸ்பிட் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்பீட் வந்து என்னது 6. சரியா, நம்பர் ஆஃப் ஸ்பீடு வந்து 6. அப்போ 6 லைன் வந்து இப்போ 1 2 3 4 5 6 6 லைன் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. 6 லைன் போட்டதுக்கப்புறம் என்ன நமக்கு ஸ்பீட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து எடுத்திருக்கோம். 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதான் வந்து இங்கே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 100லேருந்து மினிமம் ஸ்பீட்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீட், மினிமம் ஸ்பீட்லேருந்து என்னன்னா மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எழுதுகிறோம். ஓகே, நமக்கு வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. அப்போ 2வது ஸ்டேஜில் நம்ம வந்து போகணும். கண்டிஷன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து என்னது 3 1 2 3. இந்த 3 அப்படின்றது வந்து கேப்பு, 2 அப்படின்றது வந்து பாயிண்ட்டு. ஸோ அப்போ என்ன செகண்ட் ஸ்டேஜில் 2 பாயிண்ட் வந்து வைக்கணும். 2 பாயிண்ட் அப்படின்றப்பனா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மினிமம் ஸ்பீடில் வந்து வைக்கிறோம். ஓகே, மினிமம் ஸ்பீடு வந்து 100. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அப்போ அடுத்து வந்து என்னது 3 கேப் விட்டு 2வது பாயிண்ட் வந்து வைக்கணும். 1 2 3 3 கேப் விட்டு இந்த பாயிண்ட் 2வது பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்னா இன்புட் வந்து கொடுக்கணும். இன்புட் எப்படி கொடுக்குறோன்னா டோட்டலில் மிட் பாயிண்ட்டு. ஓகே, டோட்டலில் மிட் பாயிண்ட் வந்து பார்க்கணும். 3க்கு மிட் பாயிண்ட் வந்துன்னா 1.5 வரும். ஸோ அதுக்கு மேலே இருக்க பாயிண்ட்டு. ஓகே, அதுக்கு மேலே இருக்க பாயிண்ட் தான் இங்கே வந்து ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து வச்சாச்சு. இப்போ இது வந்து ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்தேன்னா இன்புட் வந்து நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இங்கேருந்து இங்கே இருந்தேன்னா கனெக்ஷன் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும். ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போதுன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து இருந்து 3. ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து வச்சாச்சு. இன்னும் 2 பாயிண்ட் வந்து வைக்கணும். 2 பாயிண்ட் வைக்கிறதுக்கு வந்து என்ன ஒரு கேப் விட்டு வைக்கணும். சரியா, ஒரு கேப் விட்டு ஒரு பாயிண்ட்டு, அடுத்து ஒரு கேப் விட்டு ஒரு பாயிண்ட். ஸோ டோட்டல் 3 பாயிண்ட்ஸ் வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து இன்புட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஸ்பீடு வந்து கொஷினில் வந்து கொடுக்கல. மோட்டரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து கொடுக்கல. நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து என்ன மோட்டர் ஸ்பீடாக நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னவோ அந்த இதை மோட்டரோட ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து என்ன கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ மோட்டரோட ஸ்பீடில் வந்து என்ன 3 பாயிண்ட்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது. ஓகே, இங்கே 2 கேப் இருக்குது, இந்த 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த 2 கேப்பில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த 2 கேப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து 2 இது வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து 2 வந்து நமக்கு வந்து ஸ்பிட் ஆகுது. அப்போ இதுலேயும் வந்து 2 ஸ்பிட் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே இந்த 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது. அப்போ வந்துன்னா இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோன்னா இதான் இருந்ததுன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ரே டயக்ராம். இந்த ரே டயக்ராமுக்கு வந்து என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் இது கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி காமிக்கும். இப்போ இதில் வந்து இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. 2 ஸ்டேஜில் என்ன ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியல, செகண்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண போகும். இதில் வந்து மினிமம் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 100, மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த ஆரஞ்சு லைனை மட்டும் பாருங்கள். மினிமம் ஸ்பீடு என்னன்னா 100, மேக்ஸிமம் ஸ்பீடு என்னது 200. ஓகே, டோட்டல் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்க்கக்கூடாது. இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்க மட்டும் பார்க்கணும். இந்த ஆரஞ்சு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு தானே 100, மேக்ஸிமம் ஸ்பீடு தானே 200, இன்புட் ஸ்பீடு தானே 160. ஓகே, ஸோ வந்து கண்டிஷன் வந்து என்னது n max டிவைடட் பை n இன்புட் வந்து லெஸ் than or equal to 2. நமக்கு வந்து என்ன மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 200, இன்புட் ஸ்பீடு வந்து 160. ஓகே, இன்புட் ஸ்பீடு வந்து 160. நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா 1.25 வருது, இட்ஸ் இஸ் லெஸ் தென் 2. நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஸ்பீடு வந்து 100, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து இன்புட் ஸ்பீடு வந்து 150. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து மினிமம் ஸ்பீட் டிவைடட் பை இன்புட் ஸ்பீடு ஷுட் பி கிரேட்டர் than or equal to 1/4. அப்படின்பா 100 டிவைட் பை 160 போட்டோம்னா 0.625 இருக்குது, விச் இஸ் கிரேட்டர் தென்
0.25. அப்போ நமக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து நான் வரைஞ்ச ரேன் டயக்ராம் வந்து கரெக்டு அப்படின்ற அர்த்தம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம்னா கியர் டீத் வந்து கேல்குலேஷன். ஸோ கியர் டீத் கேல்குலேஷன்னா நமக்கு வந்து என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் வைஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கணும், தென் தேர்ட் ஸ்டேஜ், சரி ஃபஸ்ட் வந்துன்னா செகண்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கணும், தென் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எடுத்துக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்துன்னா ஸோ வந்து என்ன செகண்ட் ஸ்டேஜில் வந்து ரே டயக்ராம்லேருந்து பார்க்குறோம். இன்புட் வந்து என்னது, இன்புட் வந்து 160, மினிமம் வந்து என்ன 100, மேக்ஸிமம் வந்து என்ன 200. ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன N7 is equal to, இது வந்து காம்பவுண்ட் கியர்ஸ், அப்போ N7 is equal to N9 is equal to இன்புட் வந்து 160. அடுத்து வந்து என்ன கியர்ஸ் 9 and 10 வந்து மெஷ் ஆக போகுது. கியர் 9 வந்து என்ன ஸ்மாலர் கியர், கியர் 10 வந்து என்ன லார்ஜர் கியர். கியர் 9 வந்து ஸ்மாலர் கியர், கியர் 10 வந்து என்ன லார்ஜர் கியர். அப்போ வந்து என்ன நமக்கு வந்து ஸ்பீடு வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ N10 வந்து என்னென்னா மினிமம் ஸ்பீடு 100, N10 என்னன்னா மினிமம் ஸ்பீடு வந்து 100. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 7 and 8 வந்து மெஷ் ஆக போகுது. 7 வந்து என்ன லார்ஜர் கியரு, 8ன்றது வந்து ஸ்மாலர் கியர். இது வந்து லார்ஜரு, இது வந்து ஸ்மாலர். ஸோ அப்படின்றப்ப வந்து என்னன்னா ஸ்பீடு வந்து என்ன இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னது 200. அப்போ N8 is equal to 200. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா மற்ற ஸ்டெப்ஸில் வந்து அதே மாதிரி தான். ஃபஸ்ட் பேர் வந்து கியர் 9 and 10. ஸோ கியர் 9 and 10க்கு வந்துன்னா Z9 is equal to 20 அசியூம் பண்ணிட்டு Z10 வந்து கால்குலேட் பண்ணுறோம். Z9/Z10 is equal to N10/N9 போட்டு Z10 வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் செகண்ட் பேர் கால்குலேட் பண்ணோம்னா 7 and 8. கண்டிஷன் வந்து என்னது Z7 plus Z8 is equal to Z9 plus Z10. நமக்கு Z9ஓட வேல்யூ தெரியும், Z10ஓட வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், Z7 plus Z8 is equal to அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். தென் Z7/Z8 is equal to N8/N7 போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், Z7ஓட வேல்யூ கிடச்சிரும், தென் Z8ஓட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகே. இது வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு. அடுத்து ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்ன மினிமம் ஸ்பீடு வந்து என்னது 160, மினிமம் ஸ்பீடு வந்து 160, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னன்னா 250. இன்புட் ஸ்பீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்பீடு வந்து என்னது 720, இன்புட் ஸ்பீடு வந்து 315. மீடியம் ஸ்பீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 200. சரியா, மீடியம் ஸ்பீடு வந்து 200. நமக்கு வந்து 3 கியர் இருக்கிறதுனால N1 is equal to N3 is equal to N5 is equal to நமக்கு வந்து இன்புட் வந்து என்னது 315. N6 நமக்கு வந்து ஸ்மாலர் கியர் கனெக்டட் டு லார்ஜர் கியர். அப்போ வந்து ஸ்பீட் வந்து ரிடக்ஷன் அப்படின்றப்ப வந்து என்ன N6 is equal to மினிமம் ஸ்பீடு 160 வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்துன்னா 3 and 4, இது வந்து லார்ஜர் கியரு, இது வந்து ஸ்மாலர் கியரு. அப்போ ஸ்பீட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு N4 is equal to 250. தென் 1 and 2 வந்தோன்னா மீடியம் சைஸ் கியர். அப்போ வந்து மீடியம் ஸ்பீடு வந்து இருக்கும், மீடியம் ஸ்பீடு வந்தோன்னா 200. ஸோ அதுக்கேற்ற மாதிரினா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கியர் பேர் 5 and 6க்கு கால்குலேட் பண்ணுறோம், 3 and 4க்கு கால்குலேட் பண்ணுறோம், 1 and 2க்கு வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் டீத் வந்து எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணி லேஅவுட்டில் வந்து கினமேட்டிக் லேஅவுட்டில் நம்ம வந்து டெனோட் பண்ணுறோம். ஓகே. இதெல்லாம் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஓகே. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஏதாவது நோட்ஸ் PDF வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு, அதில் போய்ட்டு நீங்கள் என்னென்னா நோட்ஸோட PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.